ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு கேரட் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான கிறிஸ்பியான குர்குரே தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், மேல்தோல்லாம் எடுத்து வச்சுருங்க. ஸோ நான் மேல் தோல்லாம் எடுத்தே வச்சுருக்கிறேன். இதை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை ஒரு இட்லி தட்டில் அடுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ நான் இட்லி பானையில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அது ஆவிலே நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். 5 நிமிஷம் நமக்கு அந்த ஆவிலே வந்துச்சுனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. ஒரு கத்தியை வச்சோ இல்லை கரண்டியை வச்சோ நல்லா அமைக்க பாருங்கள். உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ எனக்கு இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நல்லா ஆறின பிறகு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பவுலில் கொட்டிட்டோம். இதில் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உப்பு போடக்கூடாதுங்க. அதாவது நம்ம இதுக்கு எவ்வளோ தேவையோ அதில் பாதி அளவுக்கு தான் இதில் உப்பு சேர்த்துக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ என்ன பண்ணக்கூடாது, உப்பு இதில் சேர்க்கக்கூடாது. அதுபோல் இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் அப்படியே கெட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம மாவு ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது என்ன ஆகும்னா, நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வேணும், கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மை இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பூரி மாவு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நமக்கு என்ன ஆகும்னா லிக்விடாக தான் இருக்கணும். அதாவது ரொம்ப திக் லிக்விடாக நமக்கு வேணும். ஸோ அதுக்காக நான் இப்படி ஆட் பண்ணிங்க. அதனால தான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நிறையா போடாதீங்க. ரொம்ப லிக்விடாக தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு வேணும். பார்த்துக்குங்க, இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு பாலித்தீன் பேக் ஒன்று எடுத்துக்கேன். பாருங்கள், இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பால் பாக்கெட் கவராக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை நம்ம கூட குக்கிங் ஆயிலோட கவர் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதோட நம்ம 1 சைடு அப்படியே கோன் மாதிரி வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஸ்பூனால் இதை எடுத்துகிட்டு இதை 1 சைடு அப்படியே வச்சுருங்க. ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா நான் டைட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம ஒரு கத்திரிக்கோல் ஒன்று எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த லாஸ்ட் மூலையில் மட்டும் கொஞ்சமாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப தடிமனாக வேணாம், ரொம்ப நைஸாக இல்லாமல் முறுக்கு நம்ம புளியதோட கொஞ்சம் தடிமனாகவே இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுருக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதை புளிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ புளியும் போது முறுக்கு மாதிரி புளியலாம், இல்லைன்னா புளியும் போது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இப்படி விட்டு விட்டு இப்படி எடுத்துருங்க. நமக்கு அந்த குர்குரே மாதிரியே வரணும். ஸோ அது மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அது நீளமாக இருந்தாலும் சரி, அப்படியே கொஞ்சம் வளைஞ்சாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா முறுவலாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. ஃப்ரை பண்ணி நம்ம எல்லாமே ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம். நம்ம ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் வச்சு ஒரு அருமையான கிறிஸ்பியான குர்குரேயை ரெடி பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக என்ன பண்ணுறீங்க, ஏற்கனவே நம்ம சால்ட்டு பாதி தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மேலே அப்படியே தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு அதே போல் சாட் மசாலா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. சாட் மசாலா அதே மாதிரி கையில் கொஞ்சம் போல் இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் போல், நம்ம ரொம்ப பண்ணால் நிறையா போடலாம். நான் இதில் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் தான் தூவிருக்கேன். தூவிட்டு இந்த சால்ட்டும் இந்த சாட் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது மேலே அந்த சாட் மசாலா நமக்கு பட்டிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாட் மசாலா இல்லை அப்படிங்கிறவங்க பெப்பர் சும்மா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட் அண்ட் பெப்பரை மட்டும் போட்டு கூட நல்லா ரெண்டுத்தையும் நல்லா
போட்டு அப்படியே குலுக்கிடுங்க. போட்டு ஒரு பவுலில் கூட போட்டுட்டு அதில் ஒரு மூடியை போட்டு நல்லா குலுக்கிட்டா கூட நமக்கு எல்லாத்துலேயும் மேலே வந்து அப்படியே எல்லாமே ஒரே சேமாக வந்து பரவிடும். ஸோ நமக்கு அதை எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.